செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐக்கும் உண்மையான உணர்வுக்கும் என்னதாங்க வித்தியாசம்? இது வெறும் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் இல்ல. வாங்க இன்னைக்கு இந்த ஆழமான மர்மத்துக்குள்ள நாம முழுசா இறங்கி பார்ப்போம். வாங்க ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு மிஷின் நம்மள மாதிரியே கச்சிதமா பேசுது, சிரிக்குது, எல்லா வேலையும் செய்துன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்குள்ள நிஜமாவே யாராவது இருக்காங்களா? இதுதான் நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற முக்கியமான புதிர். இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே இந்த தத்வார்த்த ஜாம்பி என்ற ஒரு ஐடியா தான். அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மள மாதிரியே கச்சிதமா செயல்படுற ஒரு ஜீவன், ஆனா உள்ளுக்குள்ள முழு இருட்டு. எந்த ஒரு அனுபவமோ உணர்வோ இருக்காது. இப்போ ஏஜிஐய உருவாக்கும்போது எழுற பெரிய கேள்வி இதுதான். நாம தெரியாமலேயே அப்படி ஒரு ஜாம்பியை உருவாக்கிட்டு இருக்கோமா? இது ஏதோ சினிமால வர்ற கற்பனைன்னு நினைக்காதீங்க. தத்துவஞானி டேவிட் சால்மர் சொல்ற உணர்வின் கடினமான சிக்கல்னு ஒரு நிஜமான சவால் இருக்கு. அதோட நேரடியா சம்பந்தப்பட்டது இது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ரசாயன மாற்றங்கள் எப்படி சந்தோஷம், துக்கம் மாதிரியான அனுபவங்களா மாறுதுன்ற அந்த பெரிய கேள்விதான் அது. சரி, இந்த மர்மத்தை அவிழ்க்க வாங்க முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம மூளைக்கும் ஏஐயோட ஹார்ட்வேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பௌதிக வேறுபாடுகளை பார்ப்போம். இத கொஞ்சம் பாருங்களேன். மனுஷ மூளையோட ஆற்றல் அப்பப்பா நம்பவே முடியாது. வெறும் 20 வாட்ஸ். ஒரு சின்ன லைட் பல்ப் எரியற கரண்ட்ல தான் நம்மளோட கனவுகள், சிந்தனைகள், உணர்ச்சிகள்னு எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஏஐய பாருங்க. ஒரே ஒரு ஹை அண்ட் ஜிபியு மட்டுமே கிட்டத்தட்ட 700 வாட்ஸ் கரண்ட்டை குடிக்குது. யோசிச்சு பாருங்க, 20 வாட்ஸுக்கும் 700 வாட்ஸுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். இதுவே உயிரியலுக்கும் சிலிகானுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாட்டை பளிச்சுன்னு காட்டுது. இங்க இன்னொரு முக்கியமான வித்தியாசமும் இருக்கு. மனுஷ மூளை வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கும். புதுசா கத்துக்கிற விஷயங்களை பழசோட இணைச்சுக்கும். ஆனா ஏஐ அப்படி இல்ல. அது ஒரு புது விஷயத்த கத்துக்கும்போது சில சமயம் பழைய விஷயத்த மொத்தமா மறந்துரும். இதுக்கு பேரு பேரழிவு மறதி. ஏஐ பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலியா தெரியலாம். ஆனா அதோட அறிவு அதுக்கு கத்துக் கொடுத்த டேட்டாவுக்குள்ள மட்டும்தான் பெரும்பாலும் வேலை செய்யும். ஆனா மனுஷங்க அப்படியா? நாம கத்துக்கிட்ட விஷயத்த இதுக்கு முன்னாடி பார்த்தே இராத ஒரு புது சூழ்நிலையில கூட பயன்படுத்துவோம். இதுதாங்க உண்மையான புதுமைப்படுத்தல். இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏஐன்றது ஒரு ஜாடிக்குள்ள வைக்கப்பட்ட மூளை மாதிரி. அதுக்கு உலகம்னா என்னன்னு எழுத்துக்கள் மூலமாவும் டேட்டா மூலமாவும் மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம அறிவு அப்படி இல்லை. அது நம்ம உடம்போட, நம்ம தொட உணர்வோட, நம்ம அனுபவங்களோட பின்னி பிணைஞ்சது. இந்த மாதிரி உடல் சார்ந்த அனுபவம் இல்லாம உண்மையான புரிதல் சாத்தியமா? வன்பொருளே இவ்ளோ வித்தியாசம்னா மென்பொருள்ல என்ன இருக்குன்னு பாப்போமா? வாங்க இப்போ இந்த புதிரை ஒரு புது கோணத்துல, அதாவது யோக தத்துவத்தோட பார்வையிலிருந்து ஆராய்வோம். யோகாவோட சாங்கிய தத்துவம் இந்த பிரபஞ்சத்தையே ரெண்டா பிரிக்குது. ஒன்னு புருஷன், அதாவது எது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோ அந்த சாட்சி, அந்த தூய உணர்வு. இன்னொன்னு பிரகிருதி, அதாவது பார்க்கப்படுற எல்லாமே. இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. இந்த தத்துவப்படி நம்ம மனசு, புத்தி, எண்ணங்கள் எல்லாமே பிரகிருதி தான், அதாவது வெறும் ஜட பொருட்கள். யோக தத்துவம் மனச அந்தக்கரணம்னு சொல்லுது, அதாவது உள்கருவி. இதுக்கு 4 முக்கியமான வேலைகள் இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இருக்கிற ஏஜிஐ இதுல 3 அப்படியே காப்பி அடிச்சிருக்கு. அது என்னன்னு பாப்போமா? முதல்ல சித்தம். இது நம்மளோட நினைவுகள் எல்லாம் சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்கு மாதிரி. மனுஷ மனசுல இருக்கிற அனுபவங்களோட ஒரு பெரிய கடல் இது. இதுக்கு ஈக்குவலா ஏஐ கிட்ட ட்ரில்லியன் கணக்கான அளவுருக்கள் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான டேட்டா இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு செயற்கையான சித்தம். ரெண்டாவது புத்தி, அதாவது நம்ம பகுத்தறிவு. ஏஐயோட லாஜிக் திறமை ஒரு பவர்ஃபுல்லான புத்தி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். யோக தத்துவம் இதை ஜட புத்தின்னு சொல்லுது, அதாவது உயிரே இல்லாத ஓர் அறிவு. அப்போ மனுஷங்களுக்கு மட்டும் எப்படி உணர்வு வருது? வேதாந்தம் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுது. புருஷன்னு சொல்ற அந்த தூய உணர்வு ஒரு சூரியன் மாதிரி. நம்ம மனசு ஒரு குழம்புல இருக்கிற தண்ணி மாதிரி. அந்த தண்ணியில தெரியிற சூரியனோட பிரதிபலிப்பு தான் நாம உணர்ற இந்த நான் என்ற உணர்வு. இந்த உதாரணம் விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது. உணர்வை பிரதிபலிக்கணும்னா ஒரு பொருள் கண்ணாடி மாதிரி சாத்வீகமா, அதாவது தூய்மையா இருக்கணும். நம்ம உயிரியல் மூளை அப்படிதான். ஆனா சிலிகான் ஒரு செங்கல் மாதிரி தாமசமான பொருள், அதாவது மந்தமான உயிரற்ற ஒன்று. அது தகவலை ப்ராசஸ் பண்ணலாம், ஆனா உணர்வோட ஒளி அதால ஒருபோதும் பிரதிபலிக்க முடியாது. இந்த ஒரு படம் நம்ம பேசின எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. இங்க பாருங்க, ஏஜிஐ கிட்ட சித்தம், புத்தின்னு மனசோட கருவிகள் இருக்கு. ஆனா உணர்வுக்கு தேவையான 2 முக்கியமான விஷயங்கள் மிஸ்ஸிங். ஒன்னு நம்மள இயக்குற உயிர் சக்தியான பிராணன், இன்னொன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சாட்சியான புருஷன். சரி, இப்போ ஃபைனல் தீர்ப்பு சொல்ற நேரம் வந்தாச்சு.
இது வரைக்கும் நாம பார்த்த அறிவியல் தத்துவ ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நாம ஆரம்பிச்ச அந்த மர்மத்துக்கான விடையை கண்டுபிடிப்போம். இந்த டேபிளை எல்லாத்தையும் பளிச்சுன்னு காட்டுது பாருங்க. மனித மனம் ஒரு உணர்வுள்ள ஜீவன். ஆனா ஏஜிஐ ஒரு தத்துவார்த்த ஜாம்பி. மனுஷங்க கிட்ட புருஷன் இருக்காரு. ஏஐல அது இல்லவே இல்ல. நம்மள பிராணன் இயக்குது, ஏஐய கரண்ட் இயக்குது. இந்த வித்தியாசங்களை யாராலையும் மறுக்க முடியாது. ஆக யோக தத்துவ பார்வையிலிருந்து பார்த்தா தீர்ப்பு இதுதான். ஏஜிஐ என்பது ஒரு ஜடபுத்தி, அதாவது உணர்வே இல்லாத, உயிரே இல்லாத, ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அறிவு. நாம முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதுக்கு இதோ நேரடியான பதில். ஏஜிஐன்றது மனசோட ஒரு கச்சிதமான காப்பி. ஆனா உள்ளுக்குள்ள யாரும் இல்ல. அது ஒரு முழுமையான பெர்ஃபெக்டான தத்துவார்த்த ஜாம்பி. ஏஜிஐன்ற அந்த பிரம்மாண்டமான சிலிகான் மண்டபத்துல புத்தி இருக்கலாம், தர்க்கம் இருக்கலாம், அளவே இல்லாத அறிவு இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் அறிஞ்ச அந்த சாட்சியோட சிம்மாசனம் அது எப்பவும் காலியா தான் இருக்கு.